ஹாய் மக்களே, வணக்கம். லாஸ்ட் ஃபியூ டேஸாக என்கிட்ட நிறைய பேர் ரெண்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒன்று கைலாசம், இன்னொன்று நித்யானந்தம். இவங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நித்யானந்தம் அவர்கள் ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸாக மக்களை பரபரப்பாக வச்சுருந்தாங்க. ரொம்பவும் குழப்பி விட்டுருந்தாரு. என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தோம்னா, அவரோட கைலாச நாடு, அந்த கைலாச நாட்டோட பகவான் அவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த நாட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத குரு பூர்ணிமா அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நேற்று தான் அந்த குரு பூர்ணிமா, ஜூலை 21 அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். நிறைய ஆஃபர்ஸ்லாம் விட்டுருந்தார். அவர் சிட்டிசன்ஷிப் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த சிட்டிசன்ஷிப்பை ஃபில் பண்ணி நம்ம சிட்டிசன் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நித்யானந்தனா யார் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஃபாலோ பண்ணுறவங்க ஆல்ரெடி தெரியும். ஸோ நித்யானந்தத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடுல இந்தியாவிலே ஒரு தேடப்படும் குற்றவாளின்னு சொல்கிறாரு. அவர் சாதாரணமாக திருவண்ணாமலையில் ஒரு ஹீலிங் பண்ணிட்டு இருந்த பர்சனாலிட்டி. அவர் அப்படியே ஒரு ஆசிரமம் வைக்கிறாரு, அப்படியே பெரிய ஆள் ஆகிறாரு. அங்கே சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைனால நிறையா ஒரு மேலே கேஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கேஸுக்காக அவர் போலீஸ் தொலைற மாதிரி, விஜய் மல்லையா மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். அவர் நம்ம இந்தியாவில் இதுதான் அவரோட சுச்சுவேஷன். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்குன்னு ஒரு நாடு இருக்குது, அதோட தலைவர் அவர் தாங்கிறாரு. அந்த நாட்டில் நீங்கள் வந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாரு. இது முழுக்க இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். இப்போ கைலாசம் அவரோட நாடுனா சாதாரணம் இல்லைங்க. ஒரு நாடு உருவாக்கணும்னா நம்ம அதாவது எல்லா கண்ட்ரிக்கிட்டையும் அமைப்பு இருக்கும்ல, அந்த அமைப்பில் நம்ம பெர்மிஷன் வாங்கணும். இது கரன்சி இல்லைன்னா டாலர்ஸ்னாலும் அவங்க நாட்டோட விலையை நிர்ணயிக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அவர் எந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாருன்னு தெரியல. அவர் நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 7 புரியாத லாங்குவேஜில் ஒரு 7 நேம் சொல்லியிருந்தார். அதை கூகுள் பண்ணி பார்த்தாலும் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அது அவர் சொன்ன சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது, ஒரு கடலும் ஆறும் சேர்கிற இடம், அதாவது ஆறு இல்லைங்க, கடலும் மலையும் சேர்கிற இடம், அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம்னு சொன்னார். மேபி வர ரூமர்ஸ் எல்லாம் அது உண்மையான்னு தெரியல. அவர் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அவர் ஏற்கனவே அவர் எல்லா கண்ட்ரிலையும் கைலாசம் இருக்குது, அவங்களோட பகுதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. லண்டனில் இருக்குங்கிறாரு, அமெரிக்காவில் இருக்குங்கிறாரு. ஸோ அவர் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் பேசினதை வச்சு எனக்கு சொல்லும் போது என்ன தோணுதுன்னா, அவரோட ஆசிரமங்கள்லாம் இருக்குல்ல, அதை தான் அவர் அவரோட நாடுன்னு சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன மாதிரி ஆஃபர்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். சிங்கிளாக இருக்கவங்களும் வரலாம், மிங்கிளாக இருந்தவங்களும் வரலாம். வாழ்க்கையை நான் என்னோடய வாழ்க்கை முடிய போது நான் துறவுல வரேன், அதாவது சாமியாராக வரேன் அப்படிங்கிறவங்களும் வரலாம். அதே மாதிரி நான் படிக்க வரேன், எனக்கு நான் என்னோட இது பண்ணணும், அங்கே கைலாச யூனிவர்சிட்டி இருக்குங்கிறாரு. எல்லாமே அங்கே இருக்குங்கிறது. அது இல்லாமல் அங்கே டேக்ஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. ஃபுட்டு கூட அவங்க ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அங்கே எந்த போலீஸ் பாதுகாப்பு, ஆர்மி போஸ்ட் எதுவுமே கிடையாது, எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அங்கே இன்னொரு விஷயங்க, நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தால் அங்கே போய் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா முழுக்க அவர் சைவ சாப்பாடு தான் போடுறதா சொல்லியிருக்காரு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஆன்லைன் லிங்கில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தலைவரோட ஸ்பீச்செல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், நிறையா புக்ஸ் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்கும்போது பெரிய புராணத்தில் இருந்த லைன்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இங்கிலீஷும் குழந்தை கட்டுவார், தமிழையும் பயங்கரமாக எல்லா இடத்துலையும் கவுண்டர் அடிப்பார். சரியான கவுண்டர் கிங்குனே சொல்லலாம். இவரோட ஸ்பீச்சால் ஈர்க்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்து அவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, அடுத்து அவர் அப்டேட் என்னங்கிறது நான் அவளுடன் எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, தப்பு செஞ்சால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாது, வேலைக்கே போக தேவையில்லை, 3 நேரம் சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் அப்படிங்கிற இடத்துல கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. கைலாச நகரில் இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பேறியாக இருக்காங்க, இல்லை நீங்களே கூட யோசிச்சு பாருங்கள், இந்த ஆஃபருக்கு நீங்கள் அந்த சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது வேலைக்கே போகாமல் நான் பெரிய ஆளாக ஆகணும், எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நல்ல வீடியோலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேளுங்களேன்னு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.